வணக்கம். இந்த வீடியோல எக்ஸர்சைஸ் கொஸ்டின் 7.4 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். A 60 microfarad capacitor is connected to 110 volt battery கொடுத்திருக்காங்க. 60 Hz சப்ளை கொடுத்திருக்காங்க. Determine the RMS value of current கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு given information தான் நம்ம எழுத போறோம். ஸோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு 60 மைக்ரோஃபாரட். மைக்ரோ அப்படின்னா நமக்கு தெரியும் 60 into 10⁻⁻6 ஃபேரட்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் 110 வோல்ட் பேட்டரி அப்படின்னா நம்ம இஆர்எம்எஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ 110 வோல்ட். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க 60 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஆர்எம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன் வந்து ஈஸி. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஓம்ஸ் லா தான் நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும். ஸோ ஓம்ஸ் லா என்னது? I is equal to V by R. ஸோ ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் போடணும். நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் படிச்சிருப்போம். ஸோ அதை தான் எழுத போகிறோம். IRMS is equal to ERMS by XCன்னு எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம டைரெக்டாகவே நம்ம சொல்யூஷனுக்கு போய்க்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸின்னு என்னன்னு தெரியும். ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி, அதாவது 1/ωc படிச்சிருப்போம். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2πf into cன்னு சொல்லி எழுத போகிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ IRMS is equal to எப்சிலான் RMS divided by 1/2πfcன்னு எழுத போகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு விசின்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 2πVCன்னு எழுதிக்கிறோம். இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்சிலான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110, அந்த 1/2πங்கிற டேர்ம்ஸ் அப்படியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எழுத போகிறேன். 2 into 3.14 into சரிங்களா? ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 60 அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படின்னா 60 into 10⁻⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. இது 1 டினாமினேட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்டையர் டேர்மை நான் அப்படியே மேலே கொண்டு போய் எழுதிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா 110 மல்டிப்ளை 2 into 3.14 into 60 into 60 into 10⁻⁻6ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 3 0 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 10⁻⁻3ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ 11 into 2 என்ன வரும் அப்படின்னா 22ன்னு வரும். தென் 3.14ன்னு வரும். அதுக்கப்புறம் 6 into 6 36 வரும். ஸோ 10⁻⁻3ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் மல்டிபிகேஷன் இருக்கிறதா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி நான் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் லாகரிதமிக் கால்குலேஷன் போகிறேன். சரிங்களா? எல்லாமே என்ன அப்படின்னா மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். log 22 log 3.14 plus log of 36 plus log of 10⁻⁻3ன்னு எடுத்துக்குவேன். இது எல்லா வேலையும் ஆட் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆன்டிலாக் எடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ பண்ணி பார்க்கலாம். ஸோ log 22க்கு என்ன வருது அப்படின்னா 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம 1 பாயிண்ட்னு போடுறோம். ஸோ 22 0ன்னு நம்ம பார்க்கணும். 22 0ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3424ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா log of 3.14 பார்க்குறோம். 3 டிஜிட் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0. இப்போ 31ல் நம்ம 4 பார்க்கணும். 4 பார்த்தோம் அப்படின்னா 0.4969 கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா log of 36 பார்க்குறோம். இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ 1 பாயிண்ட். ஸோ 36 0ல் பார்த்தோம் அப்படின்னா 5563ன்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூ அப்புறம் பண்ணுறோம். அப்புறம் 10⁻⁻3 போகிறோம். 10⁻⁻3 பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா -3 log of 10 கிடைக்கும். ஸோ log of 10 வேல்யூ வந்து 1. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா -3.00ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா எல்லா வேல்யூவும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ என்ன வருது அப்படின்னா 9 + 4 13 13 + 3 16 ஆயிரும். பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 8 + 14 + 1 5 ஆயிரும். சரிங்களா? 6 + 6 12 14 + 1 5 ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 10 14 + 5. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 19 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 3 + 4 + 4 8 8 + 5 13. சரிங்களா?
ஸோ பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ 1 + என்னன்னா எல்லாமே 0 ஆயிரும். ஸோ நம்ம ஃபைனலா எனக்கு என்ன வருது அப்படின்னா, பாசிட்டிவ்ல தான் வருது. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன்டி-லாக் ஆஃப் 0.3956 எடுக்கணும். அதாவது 39ல 5ஓட வேல்யூவும் அப்புறம் 6ஓட வேல்யூ நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து குடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 39 ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து என்ன டிஜிட் இருக்கோ அத அப்படியே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, பவர்ல எழுதிக்கிறோம் 10^0. ஸோ நெக்ஸ்ட் ஆன்டிலாக்ல 0.39ல 5th வேல்யூ பார்க்கணும். ஸோ 0.39ல நம்ம 5th வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2483ன்னு வருது. சரிங்களா? ஸோ 2483. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மீன் டிஃபரன்ஸ் ஆஃப் 6 பார்க்குறோம். 6 பார்த்தோம் அப்படின்னா அதுவும் 3 இருக்கு. ஸோ நமக்கு வந்து 2486ன்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூ என்ன பண்றோம் அப்படின்னா எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கு அப்புறம் இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் டிஜிட் தள்ளி ஒரு டெசிமல் வைக்கிறோம். ஸோ வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா IRMS இஸ் ஈக்குவல் டு ஸோ 10^0 வேல்யூ வந்து 1 தான். ஸோ 2.486 ஆம்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ உங்களால் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாகரித்மிக் வச்சு போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது. ஏன்னா அதில் வந்து ஜஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.